ஆக்ஷன். எனக்கு எனக்கு என்ன பொறுப்பு அது? இல்லை அது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா என்ன ரமேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணா இல்லை அது சொல்லுங்க கண்ணா. ஏன்னா அது நமக்கு இதாக தெரிஞ்சா தான் வந்து நாம் வந்து பேச முடியும். ஒன்றுமே இல்லாமவே நான் வந்து இருக்கேண்ணா ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. அது அவரில் சொல்லணும். யாரு ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களே என்னது? போய் நேரடியாக சந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு மட்டும் ஏன் இங்கே 20 போகுதுன்னு தெரில. ஏன் கண்ணா? ரெடி ஆக்ஷன். ஒரு நிமிஷம். உங்களை நேரடியாக சந்திச்சு பேச சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க தானே? ஆமாம். ஓகே, பிரச்சனைன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஏன் சிரிக்கிறிய? இருங்க மறந்துட்டேன். என்னாச்சு? முன்னாடி எல்லாம் நிம்மதியாக இருக்கும், இப்போ ஒரே மயான அமைதியாக இருக்கு. சிரிப்பு போச்சு, அரட்டையும் இல்லை எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அந்த இது வந்துருச்சு, அந்த 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 ஃபீலிங் வந்துருச்சு. நீங்கள் டைரக்டாக லாஸ்ட்டில் போயிட்டீங்களா? இடையில எவ்வளோ டைலாக் இருக்குது? ஏன் 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னா அமைதியாக இருக்க முடியாது, ஒரே அரட்டையும். 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது, ஒரே அரட்டையும் சிரிப்புமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மயான போனாலே மன நிம்மதியாக இருக்கும். ஓகே சொல்லுங்க, என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கு சொல்கிறீங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்கிறா ஒரு வார்த்தை. இல்லை அதை பார்த்து கொஞ்சம் சரி பார்த்து போங்க. இல்லை 3 நாள் அன்னைக்கு அனுப்பிட்டாப்புல, அது இடையில ஃபோனு இது பாலமாக போச்சு. பாலம். ஆமாம், அதனால இது சேரலை. என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் நல்லா ஹாப்பியாக தானே இருக்கு. உங்கள் சித்தப்பா ரொம்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்காது, ஒரே அரட்டையும் சிரிப்பும் பார்த்தா இருக்கும். உங்கள் சித்தப்பா ரூமுக்கு போனாலே மன நிம்மதியாக இருக்கும். ஓகே, என்னாச்சுப்பா? ஸ்டாப் ஆயிட்டீங்க, ஸ்டக் ஆயிட்டீங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு இந்த ஊருக்கு? என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா, எப்பளோ ஹாப்பியாக இல்லை. என்னாச்சுப்பா? முன்னாடி எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்கள் சித்தப்பா ரூமுக்கு போனாலே 5 நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது, அவ்வளவு அரட்டையும் சிரிப்புமா இருக்கும், அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். இப்போ மயான அமைதியாக இருக்குது ரூமு. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்னாச்சுப்பா? முன்னாடிலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா, உங்கள் சித்தப்பா ரூமுக்கு போனால் 5 நிமிஷம் கூட வந்து நாம் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது, அவ்வளவு அரட்டையும் சிரிப்புமா இருக்கும். இப்போ எவ்வளவு ஒரு மையான அமைதியாக இருக்கு. அவ்வளோதான், இது ஓகே தான். இப்படி பார்த்துட்டே இருக்கு. உங்களை பார்க்கக்கூடாது, என்ன பார்க்க மாட்டா நீங்கள்? அதை நீங்கள் அந்த ஃபீலிங்கில் காமிக்கிறீங்க, அது தெரிஞ்சுட்டேன். அக்கா பேரு அஞ்சலை, அவ நாங்கள் 2 பேரும் பிஞ்சலை, எங்கேயும் போய் கொஞ்சலை, அந்த கதை தான் இது. அந்த இடத்துல இந்த பாட்டு வருது. அந்த இடத்துல இந்த பாட்டு. ஒரே ஒரு அக்கா பொண்ணு பேர் வந்து வினிதா. வினிதான் மாட்டேன். நீங்கள் அதே இங்கிட்ட ஒரு சைடு எடுக்கணும். இல்லை உங்களை எடுப்பேன். கம்பெனி ஓனர்கிட்ட உடனே அதுக்கப்புறம் எனக்கு மறந்துட்டேன். கனவு எது நிஜம் எதுன்னே தெரியல. ஃபோன் கீழே விழுந்தா என்னங்க, அது பெரிய ஃபோனா அது. அதான் 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்றாரு. ஃபோன் விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு அதை வைக்கும் போதே நினைப்பு வந்துச்சு, ஃபோன் கீழே விழுந்துருமோ. ஓகே, ஃபீல் ஏன்டா ஆடியோ நீங்கள் அங்கே கம்பத்துக்கு வச்சு நின்றீங்க. ஃபீல் இல்லை, நான் அடிப்பேன் 2 பேரையும். ஸ்டார்ட். எது நிஜம் எது இதுன்னே தெரியலண்ணா. இது இப்போ நடந்து கூடாது நிஜம்தானா? இது நிஜம்தானா? சொல்லுங்க ரமேஷ் அண்ணா, சொல்லுங்க. என்ன பொறுமையா